ஆட்சியை காரணம் அதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல குடிநீர் மெட்ரோலாம் வந்து மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடு அங்க இருக்கு. எங்களுக்கு இந்த அந்த அதிகாரிகள் மீது குறை சொல்ல நாங்கள் விரும்பவில்லை. இருந்தாலும் எங்களுக்கு அதிகாரிகள் ஈஸியா இருக்கட்டும் அல்லது குடிநீர் வாரியமா இருக்கட்டும், நிறைய முறைகேடுகள், நிறைய நிர்வாக சீர்கேடுகள், இன்னும் நிறைவேற்றப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு. எனவே இந்த ஒரு மன்றத்தின் வாயிலாக அந்த எஸ்சி கண்காணிப்பு பொறியாளருடைய அந்த கண்காணிப்பு பொறியாளர் தலைமையில் நீங்க ஒரு நாள் அந்த வர வைக்கணும். அவங்க தலைமையில் அந்த அதிகாரிகளை எல்லாம் நான் தனியா அவங்களோட ஆய்வு செய்து விசாரித்து நடந்த குறைகளை, நடந்த குற்றங்களை அவர்கள் நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நான் இந்த வாரத்துக்குள்ள அவங்க சாதனை வந்து கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்க எல்லா வாரத்தையும் பார்த்தீங்கன்னா கோடைக்குள்ளதான் ஏர்டெல், ஜியோ, ஆப் எல்லாமே விதிகள் மீறி அவங்க ஒரு தோழர்ல வந்து பார்த்தா எதிரே போடுறான். நீ ஆர்டர் வாங்கிட்டேன்னு கேட்டா ஒரு 250 கம்பத்துக்கு வந்து ஆர்டர் வாங்கினா 2000 கம்பம் போடுறோம். நீங்க கேட்டா என்ன பண்றோம், நான் ஃபைன் கட்டிக்கிறேன். அப்ப மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு வெள்ளை இருக்கிறேன். இது எல்லா வாரத்துக்கும் 200 வாரத்துக்கும் ஏர்டெல், ஜியோவும் இல்ல ஆப்டும் ஒவ்வொரு வாரத்துக்கும் எத்தனை இந்த வாரம் என்னுடைய வாரம் 45 இந்த கம்பெனி எத்தனை கம்பத்துக்கு அனுமதி பெற்றிருக்கிறது அந்த வைக்கலாம். அது இல்லாம 100 வாங்கிட்டு 500 கம்பம் வச்சா பொதுமக்கள் தெரிவு இந்த வருமானம் போது கார்பரேஷன் வருமானத்தை இல்லாமல் அது வந்து ஏமாற்றக்கூடிய மோசடி இருக்கு. தயவு செய்து அதை உடனடியாக எங்களுக்கு அதிகாரிகளை வைத்து ஒவ்வொரு வாரத்தும் வெள்ளை அறிக்கை கொடுத்து இப்பதான் அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் என்று சொல்றோம். சாதாரண குடிசைக்கிறோம். அவங்க கேட்டா ஒரு 6 மாசம் 6 வருஷம் கழிச்சு நான் வந்து ஃபைன் கட்டிக்கிறது ரொம்ப சிம்பிளா போயிடுறாங்க. அதை போல இருக்கக்கூடாது என்பதை நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்க உடனடியாக அது வருமானமும் போதும் அது வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மாநகராட்சி பள்ளிகளில் ஒரு விஷுவல் எஜுகேஷன் ஃபியூச்சர்ல வந்து நாம வந்து புத்தகத்தை கொடுக்கும் போது இப்ப நம்ம நவீனம் வாங்கிக்கிறோம். அந்த விஷயம் தலைமையில வந்து ஒரு பெரிய நல்லா நடந்து இருக்கு. இருந்தாலும் நாம வந்து ஒரு விஷுவல் எஜுகேஷன் நெட்வொர்க்கை வந்து கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே வந்து இயரிங் இப்ப நம்ம கேள்வி தானே ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு, அந்த இயரிங் எஜுகேஷனாவே இருக்கு. ஆனா அதை கேட்கிறோம். ஆனா பார்த்து விஷுவலா பார்த்து சொல்லி இன்னும் நம்முடைய ஆற்றலை இன்னும் வலிமைப்படுத்தும். கருத்துக்கள் வரவேற்கக்கூடிய கருத்துக்கள். உங்க கருத்துக்கள் மாநகராட்சிக்கு நிறைய நிதி தேவைப்படுகிறது. அந்த நிதி தமிழக அமைச்சரோட பங்கேற்று இருக்கீங்க. உங்க அமைச்சர் மூலமா சொல்லி 2000 கோடி நிதியை தேவைப்படுகிற வாங்கிட்டாங்க. நாங்க எங்க இருந்தாலும் என்னுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மாநகராட்சியின் அதிகாரத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று போராடியவர். அது தமிழ்நாடு அரசு இந்த மாநகராட்சிக்கு நிதி கொடுக்கவில்லை என்றால் அதை எதிர்த்து களமாகவும் விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். பத்திரிகையாளருக்கு சொல்றேன், கட்டாயம் தர வேண்டும். மாநகராட்சியுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கடந்த முறை அதிகாரத்தை பறித்திருக்கிறார்கள். மீண்டும் மேயருடைய அதிகாரத்தையும் நிலைக்குழு நம்முடைய மண்டலக்குழு தலைவருடைய அதிகாரத்தையும் மீண்டும் திரும்ப தர வேண்டும். அதிகாரம் பரவலாக்கப்பட்டால்தான் ஜனநாயகம் வாழும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதே போல இந்த டிஜிட்டல் மயமாக்கும் போது இந்த புத்தக சுமைகளை குறைப்பதற்கு நாம வந்து கம்ப்யூட்டர் கொடுத்து நாம கேம்ப் கொடுத்து அவங்க மாணவர்களை வந்து சிறப்பா பண்றதுக்கு எதிர்காலத்துடைய அதுக்காக நீங்க தந்தாங்க போவோம். ஏன்னா கேள்வியை விட விஷுவலா பார்த்து பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் விஞ்ஞானியாக மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதை வந்து நீங்க போங்க. கடைசியா 2-3 இதுதான் நம்முடைய எவ்வளவு வாழ்ல அலுவலகம் கட்டுமானம் வந்து நமக்கு வாழ்ல இருக்கு. அவங்க கட்டுறது ஒரு கொடுத்து இப்ப தொடங்கியிருக்காங்க. அதுல அந்த டிராயிங்ல என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஐக்கு வந்து ரூம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கட்டுமானம் தொடங்கும் போது கூடுதலா இன்னொரு அந்த எஸ்ஐக்கும் அந்த அலுவலகம் கட்டுற மாதிரி கூடுதல் நிதியை ஒதுக்கி அவருக்கு வந்து அந்த எஸ்ஐக்கும் வந்து அரை வர நீங்க வந்து அந்த பிளான் மாற்றி கொஞ்சம் கொடுக்கணும். அதே போல வந்து எரியூர் சம்பளம் வந்து 761 ரூபாயா இருக்கு. அதை கூடுதலா வந்து அந்த சம்பள வகைகளை நீங்க வந்து கொஞ்சம் கொடுத்தா, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அரசாங்க நிதி பிரகாரமே நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்பிக்கை கொடுக்கும். அந்த எரியூர் தோழர்களுக்கு வந்து நீங்க தொழிலாளிகளுக்கு வந்து அந்த சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும். அதே போல சுகாதாரத்துறை வந்து பகுதியில் ஊழியர்களாக 2 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அவங்க 5000 ரூபாய் இதுக்கு சம்பளம் கிடைக்கிறது. அந்த 5000 சம்பளத்துக்காக தினமும் 2 மணி நேரம் வந்தாலும் எப்படி ஒரு நாள் ஆயிடுது. இங்க வந்தாலும் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்கன்னா சார் 2 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஆனா
பணி செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு அதிகாரப்பூர்வமாக மாநகராட்சியில எங்களுக்கு 8 மணி நேரமா வேலை போட்டு அதற்குரிய சம்பளத்தை குழு கேட்கிறாங்க. எனவே அந்த பகுதி நேர ஊழியர்களை முழு நேரமா போட்டு வெளியவர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கோ அந்த சம்பளம் கொடுத்து நீங்க எல்லா வேலைகளையும் வாங்குவதற்கு நீங்க ஒரு உரிமை இருக்கு, நீங்க அதை வாங்கிக்க. அதை வந்து கோரிக்கையா வைக்கிறோம். அதே போல இந்த டாக்ஸ் அசஸ்மெண்ட் வந்து டிவிஷன்ல வந்து போடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹெட் ஆபீஸ்ல போடுறாங்க. அது யாராவது கேட்டா பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய டிவிஷன் ஆபீஸ்ல டாக்ஸ் அசஸ்மெண்ட் போடுறாங்க. 5 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நீங்க வந்து ஹெட் ஆபீஸ்ல டாக்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒண்ணு புரியல. எப்படி போட முடியும்? 1000 ரூபாய் செலவு பண்ணி வந்து எப்படி போட முடியும்? அது என்ன கவர்மெண்ட் இருக்கு? அங்க அலுவலகம் இருக்கும்போது அங்கே டாக்ஸ் வசூல் பண்றதுக்கு ஆள் இருக்கும்போது அங்க 2 இடத்துல வாங்குறதுனால மிகப்பெரிய கவர்மெண்ட் இருக்கு. நாங்க இங்க பொறியாளர் கேட்டா சார் வெளியில இருப்பாங்க, அப்படியே போகணும் புரியல இருப்பாங்க. டாக்ஸ் அசஸ்மெண்ட் கேட்டா கூட சார் எட்டாவது போட்டாங்க. எட்டாவது போடும்போது சரியா தப்பா அங்க இருக்கிறவங்க வந்து சரி பண்றாங்களா எந்தவித கண்காணிப்பும் இல்லாம இருக்கு. தயவு செய்து ஏதாவது ஒரு இடத்துல ஒண்ணு எட்டாவது போடுங்க, இல்ல டிவிஷன்ல போடுங்க. அது முறைப்படுத்தி அந்த நிர்வாக சீரமைப்பை நீங்க செஞ்சீங்கன்னா வருமானம் வந்து எங்களுக்கு கூட டாக்ஸ் அசஸ்மெண்ட் சார் ஒரு 10 நாளைக்கு வந்து எல்லாம் டாக்ஸ் எல்லாம் பண்ண சொல்றாங்க, பணம் இல்ல அதனால வந்து டாக்ஸ் வசூல் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப முறைப்படி கண்காணிச்சு அது போட்டா இந்த கவுண்டர்படி வராது. எனவே நீங்க அது பண்ணணும். எங்க அங்கன்வாடி மையம் கேட்டிருந்தோம், சஞ்சய் நகர்ல இருந்தோம், சாஸ்திரி நகர்ல வந்து ஜீவிகால 21ஆம் தேதி ஒன்றும் கட்டி தருவதாக சொல்லியிருக்காங்க. எனவே இப்படி எங்கள் கோரிக்கை வந்து அனைத்தையும் நீங்கள் வந்து பரிசீலனை வேண்டும். எங்களுடைய மண்டலத்தில் வந்து எல்லா கோரிக்கையும் ஆய்வு செஞ்சு என்னுடைய மண்டல தலைவர் அந்த நேரத்தில் அனைவரும் அது உறுதி கொடுத்திருக்காங்க. அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் வந்து கூடுதலான எங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் வந்து கேட்கல. நீங்க சொல்ற மாதிரி அது முதல்வர் தொகுதியாக இருப்பதால் நான் ஒரு நாள் கோரிக்கையை வந்து நான் வச்சு அந்த கோரிக்கை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ என்கிற அப்பாசையில் நாங்கள் மக்களின் நியாயமான தேவையான உண்மையான கோரிக்கைகளை வைக்கிறோம். எனவே நீங்கள் உறுதிமொழியை வந்து ஒப்புதல் கொடுத்து அனுப்புமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, ஒரு சிறிய ஒரு பதிவை நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 1998ஆம் ஆண்டு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மணி மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டி 2000ஆம் ஆண்டு அந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்த பெருமைக்குரியவர் முத்தமிழர் கலைஞர் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, சட்ட பரிசீலனை நான் பேசுகிறேன். நன்றி. அதே போன்று அவர் வெளியில் வந்திருக்கிற எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தகங்களை, தேர்வு செய்யப்பட்ட புத்தகங்களை தமிழில் பதிப்பிட வேண்டும் என்று உத்தரவிட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 2022ஆம் ஆண்டு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளை சமத்துவ தினமாக அறிவித்த பெருமைக்குரியவரும் நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அயல்நாடு சென்று படிப்பதற்கு அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடையாது. அந்த அயலக மாணவர்கள் படிப்பதற்கு கல்வி உதவித்தொகை வழங்க திட்டத்தையும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பெயரில் அறிவிச்சவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் வழியில் இந்த மன்றத்தில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புகழ்பெற்ற வைத்த பெருமைக்குரியவர் எங்கள் மேயர் ராஜன் என்பதை அவருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று முதல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் சட்டத்துறை அமைச்சர், முதலமைச்சர் சட்டத்துறையோட முதல் அமைச்சர் அவர் தான் மத்திய சட்டத்துறை அமைச்சர். அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு, சொத்தில் சமப்பங்கு, இது போன்ற திட்டங்களை கொண்டு வரும்போது அந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது அந்த மசோதா தோற்கடிக்கப்படுகிறது. தோற்கடிக்கப்படும் போது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் கூறியது என்னன்னா, இந்த அரசியலமைப்பை இயற்றியவனா, இந்த குழுவின் தலைவர்
நான் கொண்டு வந்த இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. தோற்கடிக்கப்பட்ட பிறகு நான் இந்த பதவியில் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதை மேல் தன் பதவியை ராஜினாமா செய்தவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். அவர் அதை ராஜினாமா செய்யும் போது ஒரு கருத்தை தெரிவித்தார். இன்று நான் கொண்டு வந்த இந்த சட்டம் ஏதாவது ஒரு நாள் போட்டு போயிருக்கலாம், என்றாவது ஒரு நாள் ஒரு அரசியல் தலைவர் இந்த சட்டம் நிறைவேற்றுவான் என்று சொன்னார். அதை நிறைவேற்றுவதற்கு முத்தமிட்டவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை அம்பேத்கர் அவர்கள் படத்தை வைத்த நமது மேயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை பாராட்டு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் திசை மாறி போகிறது. நீங்க அதை சொல்லிட்டு அவ்வளவு சட்டம் விட்டு நான் பேச நினைத்த அத்தனை கருத்தையுமே மரியாதைக்குரிய அண்ணன் நலம்பூர் ராஜன் அவர்கள் பேசிவிட்டார், வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒன்றை அவர் பேச மறந்திருக்கலாம். பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பவர் அனைவருக்கும் பொதுவான உலக தலைவர். ஒரு தனிப்பட்ட கட்சிக்கோ ஒரு இயக்கத்திற்கோ அவர் சொந்தம் கிடையாது. இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் அவர் சொந்தம் என்பதை நம்முடைய மதிப்புக்குரிய உறுப்பினர் அண்ணன் இளஞ்செல்வர் என்கின்ற கோபிநாத் அவர்களுக்கு தெரிவித்த கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மதிப்புமிகு துணை மேயர் அவர்களுக்கும் செப்டம்பர் 9, 1949 ஆண்டு அரசியல் நிர்ணய சபையில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அதிகாரம் பரவலாக்க வேண்டும் அவசியம் என்று நம்பி அம்பேத்கர் அவர்கள் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி அதிகாரங்களும் தன்னாட்சியும் வழங்கப்பட வேண்டும் என்று வாதிட்டார், வலியுறுத்தினார், அதை சட்டமாக இயற்றினார். அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி அதிகாரங்களும் தன்னாட்சியும் வழங்கப்பட வேண்டும் என்கிற அவசியத்தை உணர்ந்து வாதிட்டார், வலியுறுத்தினார், சட்டமாக இயற்றினார். அவருடைய இளம் வயதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது எல்லாரும் ஒரு பக்கம் படித்த மாணவர்கள் ஆசிரியர்கள் இருக்கும் போது அவரை மட்டும் ஒதுக்கி ஒரு ஓரத்தில் கோடி பணியை போட்டு உட்கார வைத்தார்கள் என்று இளம் வயதில் பேசுவது வழக்கம். அது கவனத்தில் இருக்கு. நாம் இந்த அறைக்கு வந்த பிறகு நான் மாண்புமிகு மேலே ஒரு வேண்டுகோளில் இந்த மட்டத்தில் வேண்டுகோள் வைத்தேன். அந்த அடிப்படையில் அனைத்து அரசு அலுவலர்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை வைப்பது போல மாநகராட்சி அலுவலர்களிலும் வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அந்த அடிப்படையில் இங்கிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அலுவலகத்தில் வைத்துக் கொள்ளலாம், அது சட்டப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று மகிழ்ச்சியோடு ஒரு அறிவிப்பு இந்த மன்றம் அளித்தது, மேயர் அளித்தார்கள். அது பெரும் மகிழ்ச்சியோடு நான் வரவேற்று அங்கே வாய்ப்பிருக்கிற இடத்தில் மனமுள்ள இடத்தில் எல்லாம் வைத்தார்கள். அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த அவையில் எப்படி இது மிகப்பெரிய அளவுக்கு புதிதாக முதல்வருடைய படம் வைக்கப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி தான். நாம் என்றும் போற்றக்கூடிய, நேற்றும் இன்றும் என்றும் மதிக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் மேலாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய படம் கம்பீரமாக இருக்கிறது. அது எங்களுக்கு பெருமை தரக்கூடியது. அவரை போற்றக்கூடிய வகையில் அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இந்தியாவிலே போற்றக்கூடிய ஒரு தேசத்தந்தை காந்தியடிகளுடைய திருவுருவ படம் மிக கம்பீரமாக இருக்கிறது. அதுவும் எங்களுக்கு
சிறப்புக்குரிய மகிழ்ச்சி தான். ஆனால் போன மாதம் வரை இங்கே மாட்டியிருந்த ஒரு புகைப்படம் எப்படி குழந்தை பையை வைத்து ஒரு மூலையில் தங்கி அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி வைத்தார்களோ தள்ளி வைத்தார்களோ ஆசிரியரும் மாணவர்களும், அதுபோல உலகமே பார்க்கக்கூடிய ஒரு உலக தலைவருடைய படத்தை, இந்தியாவின் அரசியல் சாசனத்தை சட்டத்தை இயற்றி தந்த நவீன இந்தியாவின் சிற்பியின் படத்தை அது தெரிந்து செய்தார்களா, தெரியாமல் செய்தார்களா, அது அறிந்து செய்தார்களா, அறியாமல் செய்தார்களா, எப்படி செய்தாலும் அது பாகுபாடாக இருப்பதை நான் உணர்ந்து மிக வேதனை அடைகிறேன். இதை என்னுடைய கட்சியின் சார்பாக நான் மாமன்ற குழு தலைவர் என்ற அடிப்படையில் நான் என்னுடைய கண்டனத்தை மிக வேதனையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை இந்த அவையில் ஒரு ஓரமாக, ஒரு மூலையில் ஒதுக்குப்புறமாக அம்பேத்கர் அவர்களை ஓரமாக வைக்க வேண்டும் அப்படின்றது இங்க யாரோட நோக்கமாகவும் இருக்காது, முக்கியமா என்னோட நோக்கமாக இருக்காது. இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் மன்றத்தில் புகைப்படத்தை கண்டிப்பாக வைக்க வேண்டும். கடந்த மன்ற கூட்டத்தில் எந்த அளவுக்கு மற்ற மாநகராட்சிகள் எல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்றது இங்க இருக்க அனைத்து மாவட்ட உறுப்பினரும் அறிவும், நீங்களும் அறிவீங்க. சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்ட வளாகன்றது எவ்வளவு பழமையான கட்டடம் அப்படின்றது இங்க இருக்க அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்க ஒரு முதலமைச்சர் அவர்கள் புகைப்படம் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். நான் உட்கார இடத்துக்கு தலை மேலதான் வைக்கணும் அப்படின்றத தெரிவித்திருந்தாங்க. ஆனா அது பாரம்பரிய பில்டிங்ல ஏற்கனவே வைத்திருந்த புகைப்படம் அப்படின்றதுனால அது மாற்ற முடியாத சூழல்னால இந்த பக்கத்துல வைக்கும். மதிப்புக்குரிய அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய புகைப்படம் இந்த பகுதியில வைக்கிறதாக இருந்தாங்க. இந்த கட்ட இருக்க பகுதியில எங்கேயுமே ஆணி அடிக்க முடியாத சூழல் இருக்கு. ஏன்னா இந்த கட்டை எல்லாமே மிகவும் பழமை வாய்ந்த மரங்கள். அதே போல இந்த சிலர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மேல உட்காரக்கூடியவர்கள், அவருடைய காசை கீழே இருக்கும், அங்க படம் வைக்க கூடாதுன்றதுனால அந்த பகுதியிலும் வைக்க முடியல. அதே போல இங்கேயும் உட்காருவாங்க, அவருடைய கால்தடங்கள் கீழே இருக்குன்றதுனால அங்கேயும் படங்கள் வைக்க முடியாத சூழல் இருந்ததுனாலதான் திருவள்ளுவர் படத்துக்கு அருகாமை இருக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல வைக்கப்பட்டது. நீங்க குறிப்பிட்ட போல இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அப்போ இங்க இருக்க நம்முடைய அண்ணா அவர்கள் உட்கார எடுத்தேக்கும், அப்போ பின்னாடி காங்கிரஸ் இருக்கக்கூடிய உறுப்பினர் அவர்கள் உட்கார்ந்து எடுத்தேக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அதுக்காக அவங்க காங்கிரஸ் உறுப்பினர் ஒதுக்கப்பட்டார்கள் அப்படின்றது கிடையாது. மன்றன்றது ஃபுல்லாவே மன்றம் தான். அதனால ஒரு வேறுபாடா சொல்லாம இது மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடம், எந்த இடத்துல சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல நம்ம புகைப்படம் வச்சிருக்கோம்ன்றத தெரிவிக்கிறேன். ஏதோ வகையில அம்பேத்கர் ஐயா அவர்கள் ரொம்ப நன்றி. நன்றி. நான் கேட்கிற கேட்டீங்கன்னா பள்ளிக்கூடம் என்பது பள்ளிக்கூடம் தான், மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் என்பது பள்ளிக்கூடம் தான், மாணவர்கள் 50 பேர் உட்கார்ந்து படித்தது பள்ளிக்கூடம் தான். ஆனால் ஒரு மூலையில் வைத்தார்கள் என்பதுதான் வரலாற்றில் பாகுபாடு என்று கருதப்பட்டு இன்றும் அது காயங்களாக மாறி இருக்கிறது. இங்கே நீங்கள் வைத்திருந்த படத்தை எப்படி எடுத்திருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. நீங்க புதுசா வச்சீங்கன்னா வைக்கலாம், இந்த 100 வருஷத்துல வைக்கலாம், 300 வருஷத்துல வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. புதுசா வச்சிட்ட பிறகு வைத்த படத்தை எடுத்துருக்கீங்க. ஒருவேளை மகாத்மா காந்தி படத்தை உங்களால் எடுக்க முடியுமா, அல்லது புதிய முதலமைச்சருடைய படத்தை எடுக்க முடியுமா, அல்லது பழைய படத்தை எடுக்க முடியுமா? பார்வைக்கு மேனேஜர்கள் தெளிவாக விளக்கம் சொல்லி தெளிவாக பதில் சொல்றது தெரியல. உங்களுக்கு இந்த அவையில் முறைமையாக எடுத்து வைப்பதற்கு மனதில்லை என்றால் இந்த படத்தை எடுத்துவிட வேண்டும் என்று நான் கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி வைப்பதாக இருந்தால் நிச்சயமாக காந்தி படத்தையும் அந்த படத்தையும் இரண்டையும் சேர்த்து தலைக்கு மேல் வைத்தால் இது இன்னும் சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கும். மாநகராட்சி எப்படி இருக்க வேண்டும், அந்த அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும், தன்னாட்சி பெற்ற அதிகாரம் இருக்க வேண்டும் என்று போராடியவர் அம்பேத்கர். அவருக்காக போராட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதிகாரங்கள் இந்த மன்றத்தில் குறைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் இப்போது அந்த அதிகாரம்
அந்த புகைப்படத்தை நாங்கள் மற்றவர்களோட தெளிவுக்கு நான் மீண்டும் ஒரு முறை வந்து உங்களால் முடிஞ்சா அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து இந்த பகுதியில தான் வைக்கிறதா இருந்தோம். ஆனா இந்த பகுதியில வைத்தா உள்ள வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தாண்டி கூட்டத்துல உட்கார யாருக்குமே இந்த தூண் மறையினால தெரியாது. எல்லாருக்குமே தெரியும் என்ன உரிமை இருக்கிறது? அதை எடுத்துட்டு இப்ப நான் வந்து விமர்சனம் பண்ண விரும்பவில்லை. நாங்கள் மதிக்கக்கூடிய தலைமை படம் அப்படிங்கிறது. அதனால அந்த கேள்வி கேட்க முடியவில்லை. இந்த படத்தை எடுத்துவிட்டு அந்த படத்தை ஏன் போட்டியை கேட்க முடியாது. ஆனா அந்த படத்தை எடுப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? எப்படி இந்த படத்தை அடுத்த மாணவர்கள் கூட்டத்தில் தயவு செய்து இந்த படத்தை அம்பேத்கர் படத்தை வைக்க வேண்டும் என்று இந்தியா முழுமைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய நாங்கள் முதல் முறையாக அம்பேத்கர் படத்தை இந்த அவையில் இருந்து வெளியில் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் காந்தி படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் ஒன்றாக வையுங்கள். இல்லை என்றால் எடுத்து விடுங்கள். நன்றி, வணக்கம். நீங்க அம்பேத்கர் முன்னாள் முதல்வர் இந்த மாநகராட்சியுடைய மிகப்பெரிய சட்டத்திட்டங்களுக்கு பாராட்டியவர் படத்தை எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை. அந்த சாமியுடைய படம் அங்கே இருக்க வேண்டும். அது இந்த மாநகராட்சிக்கு பெருமை சேர்க்கும் என்று விருது சேர்க்க கருதுகிறது. ஆனால் காந்தியும் அம்பேத்கர் படத்தை வைக்க வேண்டும். இல்லை என்றால் அதை எடுத்து நாங்கள் எங்கேயாவது வைத்துக் கொள்கிறோம். அது நாங்கள் எங்களுக்கு எப்போ காலம் நாங்கள் வச்சுக்கிறோம். தயவுசெய்து அதை விட்டுவிடுங்க. உங்களுக்கு நீங்க ஆலோசனை செய்து அதை முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. காந்தி பற்றி அது மாத்திரம் வைங்க. பரிசீலனை கேட்டுக்கொள்கிறேன். நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எதனால அப்படின்ற காரணத்தை நான் சொன்னேன். பழமை வாய்ந்த பில்டிங் ரிட்டன் பில்டிங்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த கட்டையில எங்கேயுமே நம்ம வைக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதனால திருவள்ளூர் பக்கத்துல வைக்கலாம் தான் நம்ம வைக்கிறோம். நீங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து வெளியில வேற மாதிரி போகும். எல்லாருமே அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் தான். அதனால நீங்க குறிப்பிட்டவாறு இந்த பகுதியிலேயே வந்து வேற சாத்திய கொஞ்சம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை மாற்றக்கூடியது வைக்கலாம். இப்போது ஆண்டு கொண்டிருக்கூடிய மாநகராட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது. அதுக்கு நாங்களும் துணையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பரிசீலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோரிக்கை. வேற ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய கோரிக்கை வந்தேன். எங்களுடைய வார்டுல எஃப்எஃப்சி கிரவுண்ட் மைதானம் இருக்கு. அது நவீனப்படுத்த வேண்டும். அது வந்து குளிரூட்டப்பட்ட நம்முடைய உடற்பயிற்சி கூடங்கள் அது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வேணும்னு சொல்லி நான் கோரிக்கை வைத்திருந்தேன். என்னுடைய மண்டல கூட்டத்தில் என்னுடைய மண்டல தலைவரும் மண்டல அதிகாரிகளும் எல்லாருமே சேர்ந்து நான் வைத்த கோரிக்கைகளை ஏற்று அதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதை எல்லாமே நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். நாங்கள் கொண்டு வர உதவி செய்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சேர்மன் வந்து அந்த நேதாஜி கணேசன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இதை அவர் உறுதி செய்ததை நீங்கள் ஒப்புதல் கொடுத்து தர வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். எஃப்எஃப்சி கிரவுண்ட்ல நவீனமயமான பார்வையாளர்கள் கேலரி, ஒரு பெரிய கேலரி கட்டணும். நவீனமயமான ஒரு பார்வையாளர் கேலரி கட்டணும். கால்பந்தாட்ட மைதானம் வந்து ஒரு நவீனப்படுத்தப்பட்ட மைதானமாக தேசிய அளவில் பயன்படுத்தக்கூடிய கால்பந்தாட்ட மைதானமாக மாற்றணும். பூப்பந்து மற்றும் எழுதுபந்து விளையாட்டு திட்டங்களை அங்கே உருவாக்க வேண்டும். குளிரூட்டப்பட்ட அதிநவீன உடற்பயிற்சி கூடத்தை நாங்கள் நீங்கள் தனித்தனியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து அதை நடைமுறைப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நேதாஜி விளையாட்டு மைதானம் இருக்கிறது. அது ஏற்கனவே ஓரளவுக்கு வந்து அதை நவீனப்படுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் மழை காலங்களில் மழைநீர் தேங்கிக்கூடிய இடமாக அது இருப்பதால் இன்னும் அந்த உயரத்தை தூக்க வேண்டும். அதற்காக பெரிய அளவுக்கு வந்து அந்த மண்ணை கொட்டி ஏற்கனவே நம்ம மேயர் வந்து அதுக்காக வந்து முயற்சி எடுத்து நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அது ரொம்ப பலமான பகுதி என்பதால்
அது இன்னும் அந்த மழையில வந்து இன்னும் அது போகாது. ஏன்னா அதுக்கு நீங்க மண்ணை வந்து கொட்டி இன்னும் உயரத்தை தூக்கி அந்த மைதானம் சேதப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதே போல சஞ்சய் நகரில் உள்ள காலியாக இடத்துல அதே போல விளையாட்டுகள் இறப்பு பந்து விளையாட்டுகள் இருக்கணும். திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் வைக்கிறோம். பணிய வளாகம் அங்கே வந்து கட்டப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கையாக வைக்கிறேன். 200 வார்டுகளிலும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அப்ப சஞ்சய் நகர்ல வந்து நமக்கு அம்மா உணவகத்துல வந்து பயிற்சி மையங்களை உருவாக்கணும். அங்கன்வாடி மையத்தை வந்து நீங்க வந்து உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கேன். அதுவும் உங்க ஒப்புதல் கேட்கிறேன். இந்த உறுதி அளிச்சிருக்காங்க. இந்த ஒப்புதலுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கணேசபுரத்தில் கட்டி முடிக்கும் நிலையில் உள்ள சமுதாயபுரம் இப்ப வந்து கட்டி முடிக்கிற நிலையில் இருக்காங்க. சமுதாயபுரம் கட்டியிருக்காங்க. அந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 10,000 மக்கள் வந்து 40,000 பேருக்கு மேல வசிக்கிறாங்க. அந்த மக்களுடைய கோரிக்கையை விருப்பத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த கட்டி முடிக்கக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் சமுதாய கூடம் என பெயர் சூட்டி மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்கு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எஃப்எஃப்சி மைதானத்திற்கு பின்புறம் உள்ள அம்மா உணவகத்தை அது ஊருக்குள்ள இருக்கு. எஃப்எஃப்சி கிராமத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எஃப்எஃப்சி கிராமத்தில் சமுதாய கூடத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது கட்டி முடிக்கிற நிலையில் இருக்கு. அதே போல எஃப்எஃப்சி விளையாட்டு மைதானத்துக்கு பின்புறம் ஊருக்குள்ள வந்து அம்மா உணவு இருக்கு. அது பெரிய அளவுக்கு வந்து பயன்பாடு இருக்கு. இதை வந்து நீங்க முன்னாடி இந்த மெயின் ரோட்லயே வந்து ஒரு இடம் காலியா இருக்கு. அந்த அம்மா உணவகத்தை மெயின் ரோட்ல வந்து கட்டி கொடுத்து இப்ப அம்மா உணவகம் இருக்கிற இடத்துல மக்கள் பயன்படுத்துற மாதிரி ஒரு ஜிம்மோ வேற ஏதோ நீங்க வந்து பயன்படுத்தணும். அது மாற்றி அமைச்சு கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல கணேசபுரம் ஜீவா ரயில்வே நிலையத்தின் மேம்பாலம் வந்து கிட்டத்தட்ட 15 மாசம் முடியுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் முடியல. அது பெரிய வேலையா இருக்கு. இன்னும் முடிக்க முடியுமா தெரியாம இருக்கு. நம்முடைய கமிஷனர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வேலை பண்ணுறோம். அந்த ஜீவா ஸ்டேஷன் மூடி எடுத்துக்கிறதுனால 5 நிமிஷம் போகிற இடத்துல வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க போயிட்டு வராங்க. இது வந்து சீக்கிரமா பண்ணீங்கன்னா அது மழை காலத்துல பண்ணா ரொம்ப உதவியா இருக்கும் என்பதை நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தீர்த்தி காலங்கள்ல வந்து ஒரு இடம் காலியா இருக்கு. அது அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்காங்க. அங்க வெல்னஸ் கிளினிக் கிளினிக் ஒன்று இருக்கு. அந்த கிளினிக் வந்து காலியா இருக்கிற இடத்துல வெல்னஸ் கிளினிக் வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் உடனடியாக கட்டித்தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து தற்காலிகமா ஒரு இடத்துல இருக்கு. அது சாஸ்திரத்தில் இருக்கு. அதுக்கும் 44க்குள்ள வெல்னஸ் கிளினிக் ஒரு 100 அடி தூரத்துல தான் இருக்கு. அது மக்களுக்கு பயன்படாது. எனவே ஒரு தூரத்துல 50,000 பேர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வீடு காலனியில வந்து நீங்க வந்து இந்த வெல்னஸ் கிளினிக்கை கட்டித்தர வேண்டும் என்று நான் உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பிப்ரவரி 2, 2025 கடந்த ஆட்சியில் நாம் தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகம் வந்து ஒரு சிறப்பான ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 மருந்தகம் வந்து திறந்துட்டாங்க. எப்படி பிரைம் மினிஸ்டர் மக்கள் திறந்துட்டாங்க. அது போல நம்ம 200 வார்டுகளிலும் நம்முடைய கடந்த ஆட்சியில் திறந்த முதல்வர் மருந்தகத்தை 200 வார்டுகளிலும் வந்து நீங்க வந்து முதல்வர் மருந்தகத்தை ஒவ்வொரு வார்டுக்கும் நீங்க கட்டி தரணும். அந்த அடிப்படையில் வந்து ஒரு மாத்திரையோட விலை ஒரு 75 ரூபாய் 90 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மலிவான விலையில கிடைக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய மருந்தகமாக அது இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் மாநகராட்சி நிறைவேற்றி தர வேண்டும். 200 வார்டுகளிலும் நவீன வசதிகள் கூடிய இயன்முறை பிசியோதெரபி மருத்துவ மையத்தை நீங்க நிறைய தேவைப்படுது. 200 வார்டுகள் எங்க வார்டு தேவை, 200 வார்டுகள் தேவை. அதே போல டயாலிசிஸ் சென்டர் ரத்த சுத்திகரிப்பு மையம் திறந்திருக்காங்க. எல்லா வார்டுகளையும் அது வந்து அதுக்கு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதே போல வந்து டிவி காலனியில அந்த பெரிய இடம் ஒன்று இருக்கு. அது அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதுல எங்களுக்கு ஒரு பெரிய முதல்வர் திருமண மாளிகை ஒரு கட்டி தரணும். அது நவீன மாளிகை கட்டி தர முடியலன்னா ஒருவேளை அங்கேயே வந்து பசும்பொன் சமுதாய கூடம் என்ற பெயரில் எங்களுக்கு ஒரு சமுதாய கூடத்தை வந்து அந்த மக்கள் அதிகமாக வசதி 50,000 பேர் பயன்படுத்தக்கூடிய அந்த காலி இடத்துல வந்து எங்களுக்கு வந்து சமுதாயம் கட்டி கொடுக்கணும். முடிந்தா நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய வந்து முதல்வர் திருமண மாளிகையை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையாக வைக்கிறேன். சாஸ்திரி நகரில் பழைய வார்டில் அலுவலகம் பாழடைந்த நிலையில் உள்ளது. அது உடனடியாக சிறப்பாக உள்ளது. அது உடனடியாக இடிப்பதற்கு நீங்கள் உத்தரவு பெற்றிருக்கிறீர்கள். அந்த இடத்துல சாஸ்திரி நகரிலே 35 வருஷமா மீன் மார்க்கெட் கேட்டு போராடி இருக்கிறாங்க. ஏற்கனவே மாநகராட்சியில பணமும் நம்ம வந்து ஒதுக்கீடு செஞ்சோம். ஆனா நடைமுறை செய்ய முடியாம அப்படின்னு வச்சு இப்ப எங்க மண்டல கூட்டத்துல அது உறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மீன் மார்க்கெட்டை தெருக்கள் சாஸ்திரி நகர் தெருக்களில் அந்த மக்கள்
புழக்கத்தை வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய பள்ளிக்கூட பக்கத்துல பொதுமக்கள் இடையூறாக இருக்கக்கூடிய அந்த மீன் கடைகளை எல்லாம் நிறுத்து இங்க பழைய வார்டு ஆபீஸ் வந்து பெரிய அலுவலகமா கட்டி வணிக வளமா கட்டி அதுக்கு நீங்க வந்து அதை நீங்க மாற்றி கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். சாஸ்திரி நகர் வந்து பூங்காக ஆரம்பிச்சு பூங்காக புதுப்பிச்சு நம்ம ஆலை ஆக்குறோம். அது இன்னும் அப்படியே தொடர்ந்த நிலையில இருக்கு. அதையே கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்க வடசென்னையில வந்து போதை பொருள் கலாச்சாரம் நாள் பெரிய வந்து இருக்கு. அந்த இதுல நம்ம மாநகராட்சி மூலமா விழிப்புணர்வு கொடுத்து எப்படியே கட்டுப்படுத்தி வந்தாலும் கூட ஏற்கனவே வந்து இன்னும் பகுதி இருக்கு. எனவே வீதிக்காலையில 18ஆம் தேதியில இப்ப இடிக்கப்பட்டுள்ள பிசி வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் ஜாலியான இடம் இருப்போம். அந்த இடத்துல எல்லாரும் படிப்பதற்கு வசதியாக அங்கே ஒரு அம்பேத்கர் நூலகம், பெரியார் படிப்பகம், பசுமன் பயிற்சியம் என்று 3 நிலைகள் வந்து கட்டி கொடுக்கணும்னு வந்து கேட்க அந்த இடத்துல வந்து நம்ம 200 ஸ்டடி சென்டர் அந்த ஸ்டடி சென்டர்னா நம்ம கிராம பகுதியில சிவப்பந்தியில வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல உட்கார்ந்து படிக்கிறதுக்காக சூழல் இருக்கா அவங்க படிக்கணும் விரும்பினாலும் அந்த வீடோ அந்த வாய்ப்போ சூழல் அமைக்கிறார். எனவே நம்ம மாநகராட்சி ஒவ்வொரு வார்டிலையும் ஒரு ஸ்டடி சென்டர் மாதிரி ஒரு பெரிய ஏதாவது ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டாங்க. ஸ்கூல்லயே வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடத்தினா கூட மனநிலைக்கு சரி இருக்காது. தனியா ஒரு இடம் ஒரு நல்ல ஒரு எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு இடமா இருந்து அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தேதியோ இல்ல வந்து ஒரு சிற்றுண்டியோ கொடுத்து நாம வந்து அதுக்கு நீங்க வந்து தமிழக அரசுக்கு நீங்க பரிந்துரை செய்து இந்த படிப்பாளத்தை மட்டும் நீங்க வந்து பொதுவாக ஸ்டடி சென்டர் மட்டும் 200 வார்டுகளும் கட்டி தர வேண்டும், 800 வார்டையும் கட்டி தர வேண்டும் என்று நாங்கள் உங்களை பணியோடு கேட்டுக் கொள்கிறேன். இதே போதைப்பொருள் கலாச்சாரத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் 200 வார்டுகளிலும் அனைத்து பகுதிகளிலும் சில மாணவர்கள் மன்றம் அதாவது செஸ், கேரம், ஸ்கேட்டிங் போன்ற இத்தனை விளையாட்டுல வந்து ஆபத்தை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக நீங்கள் அதை முன்முயற்சி எடுத்து அதை நீங்க பண்ணணும். அதுவே ஒரு நல்வழி நிலையங்களாக மாற்றும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வந்து நம்ம 200 வார்டுகளிலும் மாநகராட்சி மகளிர் வங்கி சுய உதவி குழுல வந்து எல்லாமே வந்து இப்போ பண்றாங்க. அப்போ நம்ம மைக்ரோ பினான்ஸ்ல எல்லாமே தனியார் வங்கிகள்லாம் வந்து எல்லாமே வேலை செய்ய பண்றாங்க. அப்போ அந்த தனியார் வங்கிகளை வாங்கி மகளிர்கள் வந்து சுய உதவி குழு மூலமா பண்ற இந்த நிதி கலாச்சாரத்தை நாம மாநகராட்சி மகளிர் வங்கி அது பெரிய பணம் தேவையில்லை. ஒரு சின்ன அளவு மாநகராட்சியை நினைத்தா இதை செஞ்சு கொடுக்கலாம். இதன் மூலமா நம்ம வந்து மாநகராட்சிக்கு வருமானம் வரும், படித்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மகளிருடைய பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் என்பதை நேரத்தில் நான் சொல்றேன். இதே போல 200 வார்டுகளிலும் வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் மாநகராட்சி தேநீர் மற்றும் சிற்றுண்டி கடைகள் வைக்கும். சிற்றுண்டினா டிஃபன் சென்டர் வைக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ரயில்வே துறையே வந்து வியாபார வணிகத்தை நடத்துறாங்க. மாநகராட்சிக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆண் பெண் படித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். ஒருவருக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் நிரந்தர பணி கொடுக்கவில்லை என்றால் பரவாயில்லை, தற்காலிக பணியாவது அவருக்கு ஒப்பந்த பணியாவது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை கிடைக்கும் என்பதை நேரத்தில் நான் சொல்றேன். அதே போல நம்முடைய மாநகராட்சியை வந்து நம்ம டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரி வளாகம் அருகே ஒரு பொதுப்பணித்துறைக்கு வணக்கத்துக்குரிய தயாரிலே அவங்க சொன்னது போல நிரந்தர பணி அவசரப்பட்டு கொடுக்க முடியாது. அதை பார்த்துக்க சொல்லதான் பேசுறேன். நிரந்தரம் இல்லாம பரவாயில்ல, தற்காலிகமாகவோ ஒப்பந்த பணியிலோ நீங்கள் வந்து நியமிக்க வேண்டும் என்று அந்த பணியாளர் கோரிக்கை. அண்ணன் வந்து நீங்க வந்து கட்டாயம் நிரந்தர பணியாக்குவதற்கு நீங்கள் வந்து போராட வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் தற்காலிகமாக கொடுங்கள் என்று என்னுடைய கோரிக்கை. டாக்டர் அம்பேத்கர் கலைக்கல்லூரி வளாகம் அருகில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு குளம் இருக்கிறது பெருசல். அந்த பாதை வந்து அதிகாரிகள் பார்த்திருக்காங்க. அது வந்து ஒரு பியூட்டி பண்றதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பூங்காவை அமைச்சு அதுல வந்து டான்சிங் ஃபவுண்டேஷன் மாதிரி நிறைய இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து பொதுமக்கள், மாணவர்கள், குழந்தைகள் எல்லாமே அது ஒரு சுற்றுலா மாதிரி அது இருக்கும். அது ஒரு பெரிய அளவுக்கு பண்ணா ஒட்டுமொத்த பெரம்பூருக்கும் மைய பகுதியா அது இருக்கு. அதை நீங்க வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு நம்ம மாநகராட்சிக்கு பெருமை தர பொதுமக்கள் நன்மத்தை பெற முடியும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சாலைகள் வந்து இன்னும் நிறைய பூர்த்தி பண்ணாம இருக்கு. நிறைய சாலைகளை வந்து போட்டி போட்டிருக்கு, இன்னும் முடிக்காம இருக்கு. நிறைய கான்ட்ராக்டர் வந்து ஒரே கான்ட்ராக்டர் வந்து
ஜோனல்ல கொடுத்துருக்கு. ஒரே ஜோன்ல வந்து 20,000 கொடுத்தா பரவாயில்ல. திருவள்ளூர் ஒன்று கொடுத்து சட்டத்தேர்வு ஒன்று கொடுத்து ஏதோ ஒரு நான் லாஸ்ட் டைம் கூட வந்து ஒர்க் கேம்ப்ல பேசணும். இது போல கொடுக்குற வேலைகளை பல இடத்துல போனா அங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு வேற எங்கேயே போறாங்க, வேலை முடிக்காம மிக சிரமம் இருக்கு. நான் வந்து சொல்றது என்னன்னா, போன ஆட்சி மாண்புமிகு மேலாள் முதல்வர் அவர்கள் என்ன திட்டம் கருத்து கூட ஆணையர் இந்த பேக்கேஜ் சிஸ்டத்துல ஒரு மண்டலத்துக்குள்ள ஒரு பேக்கேஜ் உருவாக்குங்க. மண்டலம் மண்டலம் போகாம எதிர்காலத்துல அது நிறைய கடந்த காலத்துல நிறைய குரல்கள் இருந்தது. அந்த ஒப்பந்தக்காரன் பிரச்சனையில ஒரு மண்டலத்துக்குள்ள அந்த பேக்கேஜ் அமைக்கிற முறையை நீங்க செயல்படுத்துவதை கேட்டுக்கிறேன். ஏன்னா இது குறிப்பிட்ட ஒரு சில பேக்கேஜ் வந்து இப்போ ஃபோன் 4 வாரம் எடுத்துருக்காங்க. அதே போல அதே ஆள் வந்து 414 எடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ஆளுமே போது இவங்களால நாட்டுல வந்து இப்போ இவரோட வாரம் எல்லாரும் சூழல் ஏற்படுது. அந்தந்த ரீஜன் உட்பட்டு ஜோன் உட்பட்டு இந்த மாதிரி பணிகள் மேற்கொண்டா மாமேதை மாஸ் ஆகியோரை அதை அட்டாச் பண்ணியதான் நாங்க ஃபார்மர் கமிஷனருக்கு ஒரு 3 மாசம் முன்னாடியும் லெட்டர்ல அனுப்பினேன். அந்த பர்டிகுலர் ட்ரீ வந்து நான் முன்னாடி இதை பத்தி பேசியிருக்கேன். This is the third time or the fourth time. I have even sent a letter. இப்போ ரீசெண்டா நீங்க பப்ளிக் டாய்லெட்ல குழா அடைச்சிக்குது. அது 3 மாசம் கழிச்சு வாங்க எங்க மீட்டிங் இருக்கு, நான் அப்ப அப்ரூவல் பத்தி இது பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அடுத்தது இத நம்ம முடிக்கணும்னா அந்த 6 மாசத்துல முடிக்கிறதுக்கு கூட நீங்க நம்ம இன்னும் எஃபர்ட்ஸ் எடுக்கலைனாக்க வேர் டு வி ஸ்டாண்ட்? பப்ளிக் கிட்ட போய் சொல்லலாமா அலாட்மெண்ட் ஆகல, எங்களுக்கு எந்த வித இதுவும் வரல, அதனால என்டர் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாம அதை பத்தி ஒன்றும் பேசாம இருக்கிறது இஸ் இட் ஃபேர்? நியாயமா? 1 வருஷம் 12 மாசத்துலயே நம்முடைய ஆளுங்கட்சி தலைவர்கள் ராமலிங்கம் அவர்களே, நிலைக்குழு தலைவர்களே, மண்டல குழு தலைவர்களே, அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்த 10வது மண்டல வார்டுகளின் சார்பில் அனைவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான். அதனால் எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் சமநிலையில வந்து அதிகாரிகள் பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றிமா. மதிப்புக்குரிய நீங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எஸ்டிமேட் போட்டு பொலிட்டிக்கல் ஸ்டேட்ல அவங்க பார்த்துக்காம பேசிப்பாங்க. அதிகாரிகள் அதிகாரித்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மன்றம் அப்படின்றது மக்களுடைய குரல்களை எழுப்பக்கூடிய ஒரு மன்றமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த மன்றத்துல வந்து ஒவ்வொரு மாநாட்டோடு கேட்டு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடன் பணி செய்து இணைந்து பணி செய்ய நாங்கள் தயார்.